ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஷ் ஃபியூஷன். நாம் இன்றைக்கி மணத்தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கத்தை மணத்தக்காளியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஒரு 15 பல், பூண்டு ஒரு 8 பல் எடுத்துக்கோங்க. அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் கடாயை வச்சுக்கோங்க. கடாயை சுடுனதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சமாக அரை குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடுனதுக்கப்புறம் காரத்துக்கு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு 6 மிளகா சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வரணும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையானதெல்லாம் அடுத்தடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இது கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, அப்புறம் இது கூடவே இஞ்சி ஒரு சின்ன சைஸு அது இது மாதிரி பொடி பொடி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் மிளகா கூட நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர அளவுக்கு வெந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூடவே புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம மணத்தக்காளியை கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது மாதிரி சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு இதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. இது வந்து நல்லா வதங்கி வரணும். தண்ணி இல்லாமல் நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வதக்கணும். இதை கைவிடாமல் வதக்கி விட்டுட்டு நம்ம இதை வந்து வேறு ஒரு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதை நல்லா ஆற விட்டுடலாம். இந்த அளவுக்கு வதக்கணும். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இதை நல்லா ஆற வந்ததுக்கப்புறம் அப்புறமா நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். அப்புறம் இது கூட தேங்காய் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. பச்சை வாசனை போனால் போதும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்க வேண்டாம். இந்த அளவுக்கு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த கடாயை எடுத்து கீழே வச்சுட்டு இது வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு அடித்து சட்னி நல்லா அடித்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது இதை வந்து தாளித்து நம்ம கொட்டிடலாம். இப்போது கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் இவ்வளவு தான். இது தாளித்து கொட்டிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தை கூட சாப்பிட்லாம். மிக்ஸி அலம்பின தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. தண்ணி நிறைய விட வேண்டாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.